சூப்பராகிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காவும் இறாலும் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ இறா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண தெரியாதவங்கலாம் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி க்ளீன் பண்ணணும்னு. ஃபுல் வீடியோ வந்துருச்சுங்க பாருங்கள். நடுசில் ஒரு கட் பண்ணிவிட்டு நம்ம குடலை வெளியே எடுத்துடணுங்க. எடுத்தீங்கன்னா கசப்பு இருக்காது. மஞ்சள் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா கவுச்சி வாடை இருக்காது. நல்லா தேய்ச்சி 4-5 மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல வலுவழுப்புலாம் போயிருங்க. குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் வாடை அடிக்கவே செய்யாது. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கழுவி எடுத்தாச்சுங்க. மீன் வாடையே இல்லை. மீன் கழுவுன கையோட உப்பும் புளியும் ஊற போட்டுச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம், வரமல்லி 1½ ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1½ ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு மண்கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகுங்க போட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கருவேப்பிலை தழை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வதக்கணுங்க. வெண்டைக்காய் வதக்கிட்டு அப்புறமேட்டு நம்ம தக்காளி பழத்தை போட்டு உப்பு போட்டு வதக்கினோம்னா நல்லா வதங்கிடும். அப்புறமேட்டு நம்ம மசாலாவை ஆட் பண்ணி புளியை கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. மாங்காய் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. அட்டகாசமாக இருந்துச்சு குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா வெண்டைக்காய் இறா குழம்பு சூப்பராக இருக்குங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள்.